சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வர வர அவன் ரொம்ப பயப்படுறான்ப்பா. இன்னும் அப்படிதான் இருக்கானம்மா அவன்? ஆமாப்பா, அவனை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா? டேய் மாப்ள வாடா. இவன் கார்த்தி, இவன் கும்ஸ். வெல்கம் பாஸ். என்ன தல ஆளு பயப்படுவாருன்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு. ஏன் சினிமா ஸ்டார் நான் பயப்பட மாட்டாங்களா? போடா. பயங்கிறது யாருக்கு வேணா வரும், அது கேன்சர் மாதிரி. ஆனா அந்த பயமே அளவுக்கு மீறி போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? பேக்ல எங்கடா வைக்கிறது? டேய், பேலஸ் மாதிரி இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. இங்கே 2 ரூம் இருக்கு, கீழே 2 ரூம் இருக்கு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விமல், நான் கீழ் ரூமே எடுத்துக்கிறேனே. கீழே ரூம் ரொம்ப சின்னதா இருக்கும், நீங்க வேணா மேல ரூமா எடுத்துக்கோங்களேன், கம்ஃபர்டபுளா இருக்கும். வேண்டாமே, நான் கீழேயே தங்கிக்கிறேனே. ஹலோ, டேய் என்னடா ஆச்சு? எப்படா டேபிள் மேல இந்த டைஸ் தானா விழுந்துச்சு? பாஸ், இது விண்டி வெல்லிங்டனுங்க. கதவு தந்துச்சுன்னா அடிக்கிற காத்துல அம்மி மட்டும் இல்ல, மம்மியும் கூட நவரும். இதுக்கெல்லாம் பயப்படலாமா அருண்? என்ன நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடவே இருப்போம். என்னடா பொட்டியும் கையுமா? ஒரு நிமிஷம். வழக்கம் போல பாஸ் எதையோ பார்த்து பயந்துருப்பாரு, அப்படிதானே பாஸ்? இல்ல, கீழே கொஞ்சம் போர் அடிக்குது, அதான். உண்மையா சொல்லுங்க பஸ், போரா பயமா?
உடம்பு கொதிக்குது. டாக்டர்கிட்ட போலாமா? ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருண்டா. வேணாண்டா. டே கார்த்திக், நைட்லாம் மோரி டிவி பார்த்து நான் பயந்துட்டு இருப்பான் போல இருக்குடா. டாக்டர் கால் பண்ணலாமா? டே அருண், அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, வாடா. டே அங்க என்னடா திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்க? வாடா. டே நீங்க இங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். போலாம்டா. டே அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? வாடா. என்னடா ஆச்சு இவருக்கு? உண்மையில ஏதாவது பார்த்து பயந்துட பாரு. டே அவன் சாதாரணமாவே பயப்படுவான்டா. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராவே இருக்குடா. ஒருவேளை நம்ம வீட்டுல ஏதாவது பேய் இருக்குமா? டேய் ஏன்டா நீ வேற பிபி ஏத்துற? என்னடா ஃபீவர் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லடா. ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு மதியானம் நான் தனியாக வீட்டில் இருந்தப்பா லாஸ்ட் டைம் காத்தடிச்சதுன்னு சொன்னீங்க. இப்போ கதவு சாத்தி இருந்துச்சு. இப்போ எப்படி இந்த டைஸ் கீழே விழுந்துச்சு? அதெல்லாம் சரிதான் பாஸ். ஓப்பனாக சொல்லுங்க, இந்த வீட்டில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை நாளா நான் பயப்பட்டது பயப்படுறதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயை பார்த்து இல்லை. அதுக்கு காரணம் earthquake. எனக்கு பயம்ன்றது சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ஆனால் நியூசிலாந்து வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு படி அதிகமாயிடுச்சு. இங்கே நடந்த சில சம்பவங்களை பற்றி நான் படித்தேன். குறிப்பாக கிரைஸ்ட் சர்ச்சில் ரீசெண்டாக நடந்த எர்த்குவேக். டே அருண், நீ பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லைடா. ஒன்று தெரிஞ்சுக்கோ, இயற்கை யாரும் தடுக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. முடியாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனம்னு தோணுடா உனக்கு. அருண், இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த எர்த்குவேக் பற்றி தெரியாதா? அதனால் மக்கள் இங்கே வாழாமலையா இருக்காங்க? அவங்களோட குழந்தைங்களெல்லாம் வளர்க்காமையா இருக்காங்க? ஏண்டா சென்னையில் கூட தான் சுனாமி வந்தது, அதுக்குன்னு யாரும் பீச்சுக்கு போகாமல் இருக்காங்க? டேய் ஆன் சைட்டு பேச்சுலர் லைஃபு கையில் காசு, இந்த காம்பினேஷன் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் போதே என்ஜாய் பண்ணுறோம்.